அம்மா, உங்களை பார்க்க உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு. இவ்வளவு பெரிய காரியத்தை நீ என்ன புள்ள நடந்துச்சு? பஞ்சாயத்துல உங்களுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்றதுக்காக மலைச்சாமி போயிட்டு இருந்தான். எனக்கு எதிரா மலைச்சாமி பொய் சாட்சியா? ஆமாங்க, இதெல்லாம் உங்க மச்சான் சக்கரை கொண்டு செஞ்ச சூழ்ச்சிதாங்க. உங்களை பார்த்து கையெழுத்து கும்பிடுற ஊர் சனுங்க முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நிக்கணும்னு திட்டம் போட்டதே அவன் தாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு வடிவதாங்க ஓடி வந்து என்கிட்ட சொன்னா. ஒரு சின்ன எறும்பு கூட தீங்கி நினைக்காத நீங்களா இப்படி? வேண்டாம் ஐயா, நியாயத்துக்காக மட்டுமே துண்ட தூக்குற இந்த கையால மனசுல துண்டு போட அருவாளை தூக்கிட்டீங்களே. வேண்டாம் ஐயா, இந்த பூமி தாங்காதியா. ஐயா மெல்ல, சீக்கிரம் ஒரு பாட கட்டி வை. இல்ல உனக்கு சேர்த்து பாட கட்டுறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வை. சக்கரை கவுண்டர் வீட்டுக்கு சின்ன கவுண்டர் கோபமா அருவாளை தூக்கிட்டு போறானா? ஐயா, இந்த நேரத்துல இவன் எதுக்கடா அங்க போறா? அத கேட்டதுக்கு தான் இந்த துண்டை தூக்கி போட்டுட்டு போய் ஒரு பாட கட்டு வைன்னு சொல்லிட்டு போறாராத்தா. அவர் போற வேகத்தை பார்த்தா என்ன நடக்கும்னு தெரியலாத்தா. லக்ன பத்திரிகையெல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. பொண்ணுக்கு பொட்டு வைக்கிறவங்க எல்லாம் சட்டு புட்டுன்னு வந்து வைங்க. என்னை அப்படி பாக்குறீங்க? அக்கா பொண்ணு நிச்சயதார்த்தம், அதுக்கு வந்திருப்பாரு. பதினஞ்சு வருஷத்து பகைய மறந்துட்டு கூப்பிடாத வீட்டுக்கு கவுண்டர் காலடி எடுத்து வச்சிருக்காருனா அதான் ரத்த பாசம். அதான் சின்ன கவுண்டரு. ஊரு பேரு தெரியாதவ விட்டு கல்யாணத்துக்கு உரிமையோட போற வழியா சின்ன கவுண்டரு? இது சொந்த அக்கா பொண்ணாச்சே. வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். நீ கல்யாணம் முடிச்சு உன் புருஷன் கூட இந்த ஊரை விட்டு போகும்போது இந்த தாய்மாம ஓட்டு சீதனமும் கூட வரும். என்னத்த அப்படி பாக்குற? நான் உன் பிள்ளையாச்சே, ஆத்திரத்தோட தான் போனேன். ஆசீர்வாதம் பண்ணி போட்டு வாரு.
என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல புள்ள, நீ சாப்பிட்டியா? என்னைக்கு நீங்க என்ன தொட்டு தாலி கட்டினீங்களோ அன்னையிலேருந்து இந்த உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் நீங்க சாப்பிட்ட எச்ச இல்லையோ இல்ல எச்ச தட்டிலையோ தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். என்னங்க நான் அப்படி பாத்துக்கிட்டு இருக்க ராசா? ஒண்ணுமில்ல அத்தா, என்னால சாப்பிட முடியல. தவசி தவசி, அத்தா, தெய்வான் இல்லாத வீட்டுல எனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே சந்தோஷம் இல்ல. எத்தனை ரூபா செலவானாலும் சரி அவளை நான் கூட்டிட்டு வர போறேன் அத்தா. டேய், பஞ்சாயத்துல ஒருத்தர் மேல குத்தம் இருந்தா அது தீர்றதுக்கு முன்னாடி ஊரை விட்டு போக கூடாது இல்லையா? என்னடா சின்ன கவுண்டர் போறாருன்னு பாக்குறியா? போன தடவை தான் போலீஸ் கோர்ட்டுன்னு போயிட்டு வந்துட்டாரு. இந்த தடவை போறதா இருந்தா வீட்டுல இருந்து யாராச்சும் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து திணையில உட்காந்து வச்சுட்டு தானே போவாரு. ஆமா ஆமா, அந்த சட்டத்தை போட்டதே அவர்தானே. அத்தா, வெள்ள மடக்கில் இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி, அந்த மடக்கில் இருக்கிறது நான் விஷம் கலந்ததான் அந்த ஊர் ஜனங்களா சொன்னாங்களே அந்த தண்ணி. பொழுது சாயறதுக்கு முன்னாடி நான் திரும்பி வந்துட்டேனா நல்ல தண்ணிய குடி. அப்படி நான் வரலனா நீ ஏன்டா மறுவுற? ஆத்தா நான் இருக்கிறேன்ல, நீ தைரியமா போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க கவுண்டரே, கோர்ட்டு கேஸ்னு வந்தா நாங்க சொன்னபடிதான் கேட்கணும். அதை விட்டு போட்டு நான் தான் கொன்னேன்னு தொடர்ந்து உண்மையே பேசிட்டு இருக்கும் சம்சாரம். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா ஜாமீன்ல எடுக்கவே முடியாது கவுண்டரே. என்ன வைக்கலையா? இதுக்கு வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு கவுண்டரே. என்னங்க? பொய் சொல்லணும். அப்படி பொய் சொல்லன்னு வச்சுங்க, எங்க பொழப்பு நடக்காது. அப்படி பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை தான் சொல்லுவேன்னு சொன்னா உங்க பொண்டாட்டி ஜாமீன்ல எடுக்க முடியாது. அவங்க ஜாமீன்ல வர்றதும் வராதும் அவங்க கையில தான் இருக்கு. அதனால அவங்களே போய் பாருங்க. நான் சொன்னதுல என்னங்க தப்பு? ஊருக்கே நீதி சொல்ற கவுண்டரோட பொண்டாட்டி உண்மை சொல்றதாங்க நியாயம். நான் செஞ்ச காரியத்துக்காக வெக்கப்படலீங்க, பெருமைப்படுறேன். இல்ல புள்ள, ஒன்றரை கடத்துல தாலி கட்டினதுக்காக நான் தான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த கேஸ்ல முக்கியமான பிரச்சனை என்னன்னாக்க, தம்பி கொஞ்சம் நில்லுங்க. நீங்க சின்ன கவுண்டர் தானே? ஐயா, உங்களுக்கு என்ன? என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். உங்க மாதிரி ஆளுங்களோட காலடி இந்த மாதிரி இடங்கள்ல படவே கூடாது. நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா, உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்னால முடிஞ்சவரையும் தீர்த்து வைக்கிறேன். வாங்க வாங்க. ஊர் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிற உங்களுக்கே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். கவலைப்படாதீங்க. எப்படியாவது உங்க சம்சாரத்தை ஜாமீன்ல கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப நல்லதுங்க. அண்ணா போலீஸார நேரமாச்சுனே.
டேய் போன கவுன திரும்பி வருவாங்கற அப்படியே திரும்பி வந்தாலும் அவ ஆத்தா கொல்லிவோட தானே வரணும். ஏய் ஆத்தா, ஏய் ஊருக்கே நீதி சொன்ன குடும்பத்தை இப்படி வீதி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கடா. ஊரு ஜனங்கள்லாம் தொண்டை வத்தி தவிக்கும் போது தான் சொந்த நிலத்திலேயே குளத்தை வெட்டி தானமா கொடுத்தாங்க. அதுக்காயா இவ்வளவு பெரிய தண்டனை? ஐயா, கோயில்ல வச்சு கும்பிட வேண்டிய இந்த தெய்வத்தை இப்படி நடிச்சதுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா ஐயா? இது அடுக்குமா ஐயா? ஏண்டா ஊரே கூடி சும்மா இருக்கும்போது உனக்கு என்னடா? நான் உப்பு போட்டு திங்கிறவன்டா. டேய் பெத்தமவனே நவலன்னா விஷ தண்ணி குடிச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டா. நடுவுல நீ யாரா? நான் வேணா அந்த ஆத்தாவுக்கு பிள்ளையா இல்லாம இருக்கலாம்யா. ஆனா ராமருக்கு ஒரு அணில் மாதிரியா? நீங்க எல்லாம் குடியாரவங்களா ஐயா? 25 வருஷமா நான் செஞ்ச தப்புக்கு இப்பதான் நான் பரிகாரம் தேட போறேன். இத்தனை நாள் உங்க துணியை துவைச்சனே, அதுக்காக நான் வெக்கப்படுறேன்யா. யோ, இது வரைக்கும் உங்க அழுக்கு துணியெல்லாம் நான் துவைச்சிட்டு இருந்தேன். இனிமே உங்க மனசுல இருக்கிற அழுக்கு நீங்களே துவைக்கணும். அது வரைக்கும் இந்த ஊர் ஜனங்க துணியை துவைக்கவே மாட்டேன். இது இந்த ஆத்தா மேல சத்தியம்யா. டேய், அவன் அந்த இடத்தை விட்டு இழுத்துட்டு போங்கடா. ஆத்தா, 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 யோ என்ன விடுங்கயா, யோ என்ன விடுங்கயா, யோ என்ன விடுங்கயா, ஆத்தா, ஆத்தா. பொழுது சாஞ்சிட்டு இருக்கு. இந்த ஊர் ஜனங்களை யாராவது ஒருத்தர் அந்த விஷத்தண்ணி எடுத்து கொடுங்கயா. இப்ப நீங்க எடுத்து கொடுக்கறீங்களா இல்ல நானே எடுத்து கொடுக்கட்டா? ஒரு நூலு 2 நூலு அறுந்து போச்சுன்னா முடிச்சு போட்டு தறி நெஞ்சிடலாம். நூலு முச்சோட அறுந்து போச்சுன்னா எப்படி தறி நெய்யறது? ஐயோ, கவுண்டர் விட்டு ஆம்பளைகளே அடுத்த விட்டு பொண்ணுங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு பெருமைப்பட்ட காலம் போய் கவுண்டர் விட்டு கன்னி பொண்ணு எவனோ ஒரு மகன் தெரியாதவனுக்கு முந்தி விரிச்சுட்டான்னு ஊரு பேசுற மாதிரி வச்சுட்டியே வச்சுட்டியே. ஆறுல சனின்னா அர்ச்சனை பண்ணிடலாம், நீ பேர்லயே சனியை வச்சுக்கிட்டு இருக்கிறியே. யாருடி யாரு? உன் வயிற்றுல வள வந்த பிள்ளைக்கு அப்ப யாரு? ஐயா சொல்லு, ஐயா சொல்லுடி. ஆத்தா கிடந்து இப்படி தவிக்குது இல்ல, யாருன்னு உன் வாயை திறந்து சொல்ல முடியும்? வழி தவறி நடந்தாலே என் மகன் ஒத்துக்க மாட்டான். நீ இப்படி மர தவறி போய் வந்து நிக்கிறியே, இது அவன் எப்படி தாங்க போறான்? நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்? இத நான் என் பிள்ளைகிட்ட எப்படி சொல்ல போறேன்? என்னாச்சு? என்ன நடந்ததாட்டா? என்ன நடக்கல, உரம் பாஞ்ச ஒன்றரை உடம்பு ஓடாகிற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு போட்டு வந்து நிக்கிறாளே, இத நான் உங்ககிட்ட எப்படியா சொல்ல போறேன்? கவுண்டரையா, பள்ளி பொண்ணு உண்டாயிருக்கையா. ஊருக்குள்ள ஒரு தப்பு நடந்தாலே கவுண்டர் சரியா விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுவாரு. இப்ப தான் வீட்டுக்குள்ளேயே நடந்தத விசாரிச்சு சொல்லாமலா இருப்பாரு? அவன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்ப நான் தான். பெரிய மனுஷன் வீட்டு விஷயம் இப்படித்தாப்பா. பொண்டாட்டி இருக்கும் போதே இன்னொன்னு வச்சுக்குவாங்க. இது கவுண்டர் விஷயத்துல உண்மையாயிடுச்சு பாத்தியா? வீட்டுல பொண்டாட்டி இருக்கும்போது கொழுந்தியா கிட்ட காதை புடிச்சு விளையாடினாரு. பொண்டாட்டி வேற ஜெயிலுக்கு போயிருச்சா, கவுண்டர் வேற விதமா விளையாட்டாரு போல இருக்கு. ஆனா வெள்ளையும் சொல்லையும் வெறும் வேஷம் தாயா. வெப்பாட்டி வச்சுக்கிறவன் தான் பெரிய மனுஷன் ஆகி போச்சு பாத்தியா? இது என் வீட்டு விஷயம். இதுக்கு மேல யார் பேசினாலும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
வாவுல உள்ள போலாம். டேய் தவசி நில்றா. அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டு கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக ஒருத்தனை வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போனாலே அவதான்டா என் புள்ள. அவ காப்பாத்துற கௌரவத்தை தெருவுல கொண்டாந்து நிறுத்திட்டியே. நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் உனக்கு ஆத்தானும் இல்ல, இந்த வீட்டுல உனக்கு இடமும் இல்ல. போயிரு. அத்தா இன்னொரு தடவை என்ன ஆத்தானு கூப்பிடாத, என் மூஞ்சில முழிக்காத. போயிரு.